என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஜெயித்ததுக்கு காரணம் அவருடைய கொள்கையோ கோட்பாடோ இல்லை அவருடைய பிரச்சாரமோ கூட இல்லை, அவருடைய முகம்தான். அப்போ என்ன அது சினிமா, இது அரசியல், வேறு இதுதான். அப்போது மக்கள் இப்பொழுது சீமானை அந்த இலவசங்களுக்கு எதிரானது இப்போ புரிந்து கொள்கிறார்கள் என்றால் டூ லேட். நீங்கள் ஒருத்தரையும் அடிபட்டு வலித்ததுக்கப்புறம் அந்த வலி வரும்போது மட்டும் கருத்தியில் நீங்கள் பாராட்டுவீங்க. அப்புறம் தேர்தல் வரும்போது ஒன்று பணத்தை பார்த்து ஏமாந்துருவீங்க, இல்லை சினிமாவை பார்த்து ஏமாந்துருவீங்க, ஏதோ ஒரு முகத்தில் போயிடுவீங்கன்னாரு. அப்போது இயல்பாக என்ன நினைக்க தோன்றும்? மக்களுக்கு இந்த வலி தேவைதான், உங்களுடைய தகுதிக்கு இந்த வலி தான் கிடைக்கும். அப்போ தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு முன்னால் அந்த இலவசங்களில் உள்ள பிரச்சனைகளை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இவர் ஜெயிச்சிருப்பாரா இல்லையாங்கிறத தாண்டி சீமானுடைய கட்சி ஓரளவுக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்கும். நீங்கள் அதெல்லாம் கொடுக்காம ஓட்டு போடாமல் தோக்கடிச்சிட்டு இன்றைக்கி சீமான் சொல்கிறது சரிதான் என்று இன்றைக்கி சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த கட்சியில் இவர் விஜய் அவர்கள் முன்னால் தேர்தல் போது என்ன பேசினார்? இது கல்லாப்பெட்டி கூட்டணி, அறிவாலயத்தை பார்த்து யாராவது கட்சிக்காரங்க ஏதோ சின்ன கட்சிக்காரெலாம் நடந்து போனாலே டக்குன்னு பிடிச்சி போட்டு அவர்கள் ஊழலில் கொள்ளையடித்த பணத்தில் ஒரு பங்கு கொடுத்து அவங்கள கூட்டணி கட்சி ஆக்கிடுவாங்க திமுகவில். அப்படி கல்லாப்பெட்டி கூட்டணி என்று கிண்டல் அடித்திருக்கிறார். இப்போ கல்லாப்பெட்டி கூட்டணி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அவரை சுற்றி தான் நிற்குது. இப்போ விஜய் அவர்கள் முதல்வரானோன்னு என்ன சொல்லியிருக்காரு? கடந்த அரசு கஜானாவை காலி செய்திருக்கிறது, 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குன்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தெரியும், 10 லட்சம் கோடி, பொதுமக்களுக்கே தெரியும் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது தெரிந்த விஷயம். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னால், அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். விஜய் அவர்கள் நேற்று முதல்வராக பதவியேற்றிருக்காரு. இன்று சட்டமன்றம் தொடங்கி இருக்கு. எம்எல்ஏக்களாக அனைவரும் பொறுப்பேற்றிருக்காங்க. சீமான் அவர்கள் 1967க்கு பிறகு திமுக அதிமுக இல்லாத ஒரு புதிய கட்சியை வந்திருக்கிறது வாழ்த்தியும் சொல்லியிருக்காரு. முதல்ல விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி 1967க்கு பிறகு திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சி. ஏன்னா உனக்கு 2016 மக்கள் நல கூட்டணி 3வது அணின்னு வந்த போதெல்லாம் அப்போவும் விசிக, மதிமுக, தேமுதிக, கம்யூனிஸ்ட்டு எல்லாம் இவ்வளோ பேர் சேர்ந்து 3வது அணி செட் ஆகலை, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயல்பான விஷயம் அது. அப்படி வரும்பொழுது நீங்கள் அந்த கணக்கில் தானேங்க இந்த திமுக இல்லை அதிமுக, அதிமுக இல்லை திமுக, இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ரெண்டும் வேறு துருவங்கள் அப்படின்னு சொல்லி இவரெலாம் கூட நடுவில் நேற்று கூட இவர் டிகே சிலங்கோன் முதல்ல அப்படின்னாரு. மாறி பேசுகிறாங்க. நாங்கள் அதிமுக அண்ணன் தம்பிகள்மாங்க, ஒரு நாளைக்கு இரு துருவங்கள்னு பேசுவாங்க, சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. விட்டுருங்க. நம்ம என்ன சொல்கிறதுனா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போ நம்ம கடந்த திமுக ஆட்சியில் இருந்ததில் 10 பேருக்கு மேலே அமைச்சர்கள் இதிலேருந்து வந்தவங்க தான், அதிமுகலேருந்து வந்தவங்க தான். சரி, மறுபடியும் நீங்கள் அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக திமுகலேருந்து தான் அதிமுகவே வந்தது. இப்படி அங்கே தலைமை தான் வித்தியாசப்பட்டது. நம்ம இப்போ விஜய் இந்த அதிமுக திமுக அந்த மாறி வர்றதுன்றதை உடைத்து மூன்றாவது அணியாக இருந்து ஒரு 108 பல சவால்களை சந்தித்து, சோதனைகளை சந்தித்து, அதுவும் கடைசி அந்த 5 நாளில் படாத பாடுபட்டு தான் ஆட்சி அமைக்க முடிஞ்சுது. ஆட்சி அமைத்தவரை நம்ம யார் ஆட்சி அமைத்தாலும் அது நல்லபடியாக தொடர வேண்டும், அவர்களுடைய ஆட்சி நல்லாட்சியாக அமைய வேண்டும் அப்படின்னு வாழ்த்து தெரிவிக்கிறது. அது பண்பாடு, அதுதான் முறை, அரசியல் நாகரிகம் என்ற வகையில் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு, அவருடைய கட்சி, அவருடைய ஆட்சிக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
குறிப்பாக சார் இப்போ நேற்று விஜய் அவர்கள் பதவியேற்று அந்த இலவசங்கள் பற்றி ஒரு பேச்சுக்கள் வந்து பரவ தொடங்கினோடனே ட்விட்டரில் சீமான் அவர்கள் ஜக்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்தில் ஒரு பாடல் பாடியிருந்த இலவச மின்வெளி அந்த பாடலை எல்லாம் வைரல் பண்ணிகிட்டே வராங்க. விஜயால் இதை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி விமர்சனம் தெரிவிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அதை முழுசாக செய்யணும்னா 12 லட்சம் கோடி வருஷத்துக்கு ஆகும். 33 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணும்னு ஒரு ஆண்டுக்கு 12 லட்சம் கோடி எங்கே இருக்குது? நம்மளுடைய பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி தானே. இலவசங்களை சரி, அதில் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த 14 மட்டும் தனியாக எடுத்து பண்ணாலே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வருது பட்ஜெட்டில் பாதி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரசு முறையில் எந்த கட்டமைப்பு, ஒரு சீரமைப்பு, பள்ளிக்கல்வின்னா அந்த மாதிரி எவ்வளோ உணவுத்துறை, எத்தனையோ துறைகள் இருக்குது. ஆதி திராவிடர் துறை, இப்படி நிறைய துறை இருக்குது. எல்லா துறைகளுக்கும் பணம் எங்கே போக போகிறாங்க? எங்கே யார் கடன் கொடுப்பாங்க? ஏற்கனவே 10 லட்சம் கடன் இருக்கும்பொழுது நீங்கள் வெளியில் போய் கடன் வாங்க போகும்போது எங்கேருந்து வாங்கலாம்? மத்திய அரசிடமிருந்து வாங்கலாம், மத்திய அரசு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களிலிருந்து வாங்கலாம், இல்லை மிகப்பெரிய இந்த ஏதாவது உலக வங்கி அந்த மாதிரி. அதில் வந்து எல்லாமே சும்மா உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக உலக வங்கியில் போய் கேட்க முடியாது. அசட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அது அசட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. போக்குவரத்து துறைனா போக்குவரத்து துறையில் ஏற்கனவே பேங்க்கில் கொண்டு போய் அடமானம் வச்சுருக்காங்க திமுக அரசில். 450 கோடிக்கு நம்ம பஸ்ஸு கிஸ்ஸு டிப்போ எல்லாம் சேர்த்து பண்ணிங்க. அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேறு வாங்க முடியாது. அசட்ஸ் இல்லைன்னா, அதுக்கான சொத்துக்கள் இல்லைன்னா, பத்தலைன்னா, மொத்த சொத்துக்கள் 600 கோடின்னா அது 75-80% தருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது போக்குவரத்து துறையெல்லாம் அந்த திமுக அரசில் பார்த்தீங்கன்னா பேருந்துகள்லாம் ரொம்ப மோசமான நிலைகள், டயர் கண்டு ஓடுற மாதிரி, ஆக்சில் நின்று போகிற மாதிரி, அந்த மாதிரி மேலேருந்து அப்படியே தண்ணி மழையில் ஊற்றுற மாதிரி. எல்லா பஸ்ஸும் அப்படி இருக்குதுன்னு சொல்லலை, இருந்தாலும் அப்படி தான் வந்து இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மேலும் மேலும் கடன் வாங்கணும்னா யார் கொடுக்க போகிறாங்க? எந்த நிறுவனம், எந்த அமைப்பு கொடுக்கும்? எதை நம்பி கொடுக்கும்? அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த கேள்வி அதுதான் நம்ம எழுப்பிட்டோம். இதற்கான பதிலை விஜயுடைய ஆட்சி பதில் தர வேண்டும். நாளைக்கே தரணும்னு நம்ம எதிர்பார்க்குறதும் நியாயம் இல்லை. அது கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ப்பும் நேரமும் அதற்காக கொடுத்து இதை எப்படி அவர்கள் கையாளப் போகிறார்கள் என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். அதுதான் நான் சொன்னேன். அப்படி கவனிக்கும் போது நீங்கள் அது வெறும் விளம்பர அரசியல், மறுபடியும் திமுக போலவே தாவேகாவும் விளம்பர அரசியல் செய்தால் அப்புறம் மக்களுக்கு என்ன எண்ணம் வந்துடும்? இந்த பருத்தி குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு திமுகவே இருந்திருக்கலாமேன்ற எண்ணம் வராமல் விஜய் பாதுகாக்க வேண்டும். அதுதான் நம்ம நினைக்கிறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பரப்புரையின் போது இலவசங்களை எதிர்த்த ஒரு கட்சியாக என்டிகே வந்து இருந்தாங்க. அப்போ வந்து விஜய்க்கு நிறைய பேர் ஆதரவாக செயல்பட்டாங்க, இலவசத்தை அவர் அளித்தாலும். ஆனால் இப்போது முஞ்சோடனே இலவசங்கள், அவர் சொன்ன இலவசங்கள்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ சீமானை ஆதரிக்கிறாங்க சில பேர். இதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. நீ எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் ஜெயித்ததுக்கு காரணம் வந்து அவருடைய கொள்கையோ கோட்பாடோ இல்லை அவருடைய பிரச்சாரமோ கூட இல்லை, அவருடைய முகம்தான். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இதில் ஒன்றும் பெரிய நம்ம கருத்து தான் முக்கியம் இல்லை. ஏன்னா வந்து அந்த சினிமா மோகம், சினிமா பிரபலம் அப்படிங்கிற ஒரு முகம் இல்லைன்னா 129 நாள், 126 நாள், 121 நாள் மற்ற தலைவர்கள்லாம், சீமான் 129, அந்த மாதிரி அவர் எடப்பாடி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் இவங்களாம் வந்து பிரச்சாரம் பண்ணதில்லை. 18 நாள் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அதுலேயும் 8 மீட்டிங் தான் பேசினார். 10 இடத்துல வந்து ரோட் ஷோ கை மட்டும் தான் ஆட்டிட்டு போனார். அதை வச்சுக்கிட்டு அவரால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சதுன்னா அதற்கு காரணம் அந்த சினிமா மோகம் மக்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது இப்போ மட்டும் இல்லை, முன்னாலேருந்து தமிழ்நாட்டில். அதான் சொல்கிறேன், எப்பவுமே நான் சொல்லுவேன், இங்கே சினிமா மோகம் வந்ததுனால தான் இங்கேருந்து போன என்டி ராமராவுக்கும் அதே வந்து அங்கே போய் அரசியலில் வர, அந்த மாதிரி மதராஸ் மாகாணமாக இருக்கிற பீரியட்லேருந்து நமக்கு அந்த சினிமா மோகம்ன்றது தமிழர்களுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அதை ஒரு வியாதின்னு. ஏன் அதை வியாதின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து ஒரு நடிகரை வந்து நடிகர் என்றால் அவர் தலைவராக இருப்பார் என்று யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது. நான் விஜயை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை, யாரையுமே. அவர் வந்து ஒரு நல்ல தலைவராகவும் இருப்பார் என்ற நம்பிக்கைக்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். வெறும்னு வந்து சினிமாவில் ஒரு 50 பேர் அடிக்கிறாருன்னா அப்படி தான் சினிமா எடுப்பாங்க. இயல்பு வாழ்க்கையில் ரோட்டில் வந்து ஒரு ஆள் வந்து 50 பேரோ 30 பேரோ அடிக்க முடியுமா? இதெல்லாம் வந்து அவர் ஒரு சினிமாவில் வந்து
டாக்டர் 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணணும்னு சொன்னார் விஜய். ஒரு படத்தில் ஒன்று இது கள்ள ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னார். இந்த மாதிரி அதெல்லாம் வந்து சினிமாவில் நடிக்கும்போது ஓகே. டாக்டர் 5 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பண்ணோன்னா எந்த டாக்டர் ஒத்துப்பான்? இதுக்கு முன்னால் நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னால் 50 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா கொடுத்து சீட்டு வாங்கினா, எம்டி சீட்டு வேணுன்னா 2 கோடி 3 கோடிக்கு கொடுத்து வாங்கினா, அதில் முதுகலை அதை வாங்கிட்டு அவன் வந்து 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணணுன்னா சரி ரைட்டு. சினிமா நடிகர் ஹீரோ விஜய் உட்பட 100 கோடி, ரஜினிகாந்த், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்கள், அஜித், அப்புறம் ஒரு தனுஷ், நிறைய பேர் இருக்காங்களே, சில பேர்களை மட்டும் குறிப்பிடுறோம். பொதுவாக எல்லாருமே வந்து 100 கோடி 150 கோடி இப்படிலாம் வாங்குறாங்க. ஜனநாயகனுக்கு 225 வாங்கினதா சொல்கிறாங்க, உண்மையாக தெரியாது. இப்படியெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு டாக்டர்லாம் 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணணும்னு சொன்னால் அது சினிமா வசனத்துக்கு ஓகே, எல்லோரும் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. இப்போ வந்துட்டார்ல விஜய், ஒரு உதாரணமாக எடுத்துப்போம். முதல்வராக வந்துட்டார்ல, தமிழ்நாட்டில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வருவாரா, டாக்டர்லாம் 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணணும்? புரியுது. முதல்ல இந்த டாக்டர்களுக்கெலாம் வந்து செவிலியர்கள், அரசு மருத்துவர்களுக்கெலாம் வந்து பணி நிரந்தரம் பண்ணணும், சம்பள பாக்கிகள் இருக்கு. அதை முதல்ல சரி பண்ணுறாதே பெரிய விஷயம், ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அவருக்கு. இப்போ போய் நம்ம வந்து நீங்கள் அன்றைக்கி சினிமாவில் இருக்கும்போது 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்க சொன்னீங்களே, உங்களோட ஆட்சியில் 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்ப்பீங்களா? பார்க்கறதுக்கு சட்டம் கொண்டு வருவீர்களா, ஏற்பாடு செய்வீர்களான்னு கேட்டால் அப்போ என்ன அது சினிமா, இது அரசியல், வேறு வேறு. இதுதான். அப்போது மக்கள் இப்பொழுது சீமானை வந்து அந்த இலவசங்களுக்கு எதிரானது இப்போ புரிந்து கொள்கிறார்கள் என்றால் டூ லேட். தேர்தலுக்கு முன்னால் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்ல. புரியுது. அதாவது நான் சொல்கிறது வந்து என்னென்னால், நீங்கள் வந்து ஒருத்தரையும் அடிபட்டு வலித்ததுக்கப்புறம் அந்த வலி வரும்போது மட்டும் கருத்தியில் வந்து நீங்கள் வந்து பாராட்டுவீங்க. அப்புறம் தேர்தல் வரும்போது ஒன்று பணத்தை பார்த்து ஏமாந்துருவீங்க, இல்லை சினிமாவை பார்த்து ஏமாந்துருவீங்க, ஏதோ ஒரு முகத்தில் போயிடுவீங்கன்னாலே அப்போது இயல்பாக என்ன நினைக்க தோன்றும்? மக்களுக்கு இந்த வலி தேவைதான், உங்களுடைய தகுதிக்கு இந்த வலி தான் கிடைக்கும். அப்போ தேர்தலை ஓட்டு போடுறதுக்கு முன்னால் அந்த இலவசங்களில் உள்ள பிரச்சனைகளை வந்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு இருந்தால் இவர் ஜெயிச்சிருப்பாரா இல்லையாங்கிறத தாண்டி சீமானுடைய கட்சி வந்து ஓரளவுக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்கும். நீங்கள் அதெல்லாம் கொடுக்காம ஓட்டு போடாமல் தோக்கடிச்சிட்டு இன்றைக்கி வந்து சீமான் சொல்கிறது வந்து சரிதான் என்று இன்றைக்கி சொல்லி என்ன பிரயோஜனம்? இது தேர்தலுக்கு முன்னால் இல்லை புரியணும். தேர்தலுக்கு முன்னால் இல்லை, புரிய வேண்டிய சமயத்தில் புரிஞ்சு கொண்டால்தான் தேர்தலில் வந்து கவனமாக ஓட்டு போட முடியும். சரி, சில சமயம் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, சொன்னால் புரியாது, பட்டாதான் தெரியும் அப்படின்னு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ தாண்டி பட்டும் தெரியாமல் இருக்குது, புரியாமல் இருக்குது. இந்த முறையாவது வந்து அவங்களுக்கு வந்து பட்டு புரிந்து கொள்கிறார்களா, தானாக தெரிந்து கொள்கிறார்களா? காத்திருந்து பார்ப்போம். இது முதல்ல. இதில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பண்ணாங்க. நாளைக்கு தற்காலிக சபாநாயகர் அவர் பேர் என்ன, கருப்பையா அவர்களை நியமித்திருக்கிறார்கள். அது தற்காலிக சபாநாயகர் ஒரு நாளைக்காக தான். அது போட்டு இந்த எல்லோரும் அந்த இதெல்லாம் இந்த தற்காலிக சபாநாயகரை பதவி பிரமாணம் பண்ணிட்டார் ஆளுநர். அப்போ அவரை வச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இன்னிலேருந்தே பண்ணிடுவாங்க. சபாநாயகர் தேர்வு வந்து நாளைக்கு, அதாவது ரெகுலர் சபாநாயகர் அது நாளைக்கு. அது கருப்பையாகவும் இருக்கலாம், இல்லை வேறு யாராவது கூட இருக்கலாம், தெரியாது. அது அந்த கட்சியுடைய விருப்பம், விஜயோட முடிவும் கட்சியோட முடிவு. அதுக்கப்புறம் வந்து 12ஆம் தேதி அன்னைக்கு பெரும்பான்மை நிரூபிக்கணும். ஏன்னா 13ஆம் தேதிக்குள்ளே நிரூபிக்கணும்னு சொன்னதுனால இதுதான் இன்றைக்கி உள்ள என்ன சொல்ல அதிகாரபூர்வமான பொசிஷன். இதில் என்னென்னா 2 விஷயம் நம்ம பார்க்கணும். முதல்ல பார்க்க வேண்டியது வந்து இந்த கூட்டணியை பற்றி பார்க்கும்பொழுது, நம்ம வந்து ஏன் கூட்டணி சேர்ந்தாருன்னு சொல்கிறத விட இது ஒரு
வினோதமான வித்தியாசமான கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி அமைப்பதற்காக, ஏன்னா இவர் 118 வாங்கியிருந்தாருன்னா யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய 120 வாங்கியிருந்தாரு கிட்டத்தட்டன்னா அவசியமே இல்லாமல் போயிருக்கும். அந்த மார்ஜினில் வந்ததுனால ஒருத்தர்கிட்டையாக போய் கேட்க வேண்டி வந்துடுச்சு. காங்கிரஸ்கிட்ட கேட்டார். காங்கிரஸ் 5 வந்துட்டாங்க. அவங்க வெளிப்படையாகவே ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதனால் 2 பேர் மந்திரி கூட, அவர் விஸ்வநாதனும் ராஜேஷ்குமாரும் மந்திரி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சிக்கல் அவர் அது பேர் என்ன, அந்த அம்மா தாரகை அவங்க அவங்களும் சரி, அப்புறம் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் ஒருவர் அவரும் சரி, அவங்களாமும் அதாவது காங்கிரஸில் அந்த 5 பேரில் அவங்களாவும் மந்திரி கேட்குறாங்க. 5 பேருக்கு எவ்வளோ மந்திரி கொடுப்பாங்க? அப்புறம் இவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், சொந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு. இப்போ 9 பேருங்கிறது முதல்ல விஜய் உட்பட 10 பேருன்றது ஏதோ ஒரு ஜோசியர் கணக்கு, இல்லை முதல்ல ஒரு கணக்குக்காக. அதுக்கப்புறம் வழக்கமாக ஒரு 30-35 மந்திரிகள் வரைக்கும் உண்டு, கணக்கு உண்டு. 35 வரைக்கும் உண்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ இவ்வளோ பேர் இருக்கலான்னு இருக்குது. அது வரைக்கும் ஃபில்அப் பண்ணுவாங்க. இதில் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்னு இப்போதைக்கு நிபந்தனையற்ற ஆதரவும் தான் விசிகாலின்னு சொல்கிறாரு, இதையும் சொல்கிறாரு, கம்யூனிஸ்டுகளும் சொல்கிறாங்க, முஸ்லீம் லீகும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு வரக்கூடிய தாவேகாவிலிருந்து வரக்கூடிய தகவல்கள், அந்தந்த கட்சிகளிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் அப்படி தான் நிபந்தனை ஆதரவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு இதில் விசிகாவில் வன்னியரசு எனக்கு கட்டாயம் அமைச்சர் வேணும், அமைச்சர் பதவி வேணும்னு பிடிவாதமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே எனக்கு பொதுப்பணித்துறை வேணும்னு கேட்டாராம். ஆனால் அது இவருக்கு செங்கோட்டையனுக்கு கொடுத்துட்டாங்க பொதுப்பணித்துறை. ரைட்டு, அவங்க முக்கியமான இதெல்லாம் அவங்க வச்சுப்பாங்க. அப்படியே அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணுன்னா கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது உணவுத்துறை, உணவு, அது அப்புறம் காதி, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இதுவாக தான் கொடுப்பாங்க. இப்போ அவங்களே ஆதி திராவிடர் இதெல்லாம் ராஜ்மோகனுக்கு கொடுத்துட்டாங்க. அவர் பெரம்பலூர், ஆக்சுவலாக அவருக்கு சொந்த ஊர் பெரம்பலூர், அவர் பறையர் இனத்தை சேர்ந்தவர், அதனால் அவருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஏதோ ஒரு கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்குளத்தோர் 2 பேர் கொடுத்துருக்காங்க, நாயுடு அப்படி ஜாதி ரீதியாக தமிழ்நாட்டில் ஜாதி ரீதியாக தான் அரசியல் நடக்குது. அதனால் நீங்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன சொல்கிறது, நிபந்தனையற்ற ஆதரவு என்பது எவ்வளவு தூரம் உண்மை? இப்போ ஏன்னா அங்கே எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, வன்னியரசு கொடுத்தோன்னா உடனே ஆளூர் ஷானவாஸ் என்ன சொல்லிட்டாரு, அப்படி அந்த மாதிரி அவருக்கு அமைச்சர் கொடுத்தா அப்புறம் நாங்கள்லாம் என்ன செய்கிறது, அப்புறம் நாங்கள் கட்சியை அதாவது உடைக்க வேண்டி வருங்கிற மாதிரி ஒரு தொனியில் பேசியிருக்கார் ஆளூர் ஷானவாஸ். ஏன்னா நடுவில் திருமாவளவனை திருச்சி கட்டில் நிற்க வச்சு துணை முதல்வர் நடுவில் அதெல்லாம் பேசுனாங்க, சரியாக வரல. அதுக்கப்புறம் அதிமுக ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி பேசி திருமாவளவனை பொது முதல்வராக ஏற்றுக்கொள்வதுன்னு பேசுனாங்க. அதை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவில் எடப்பாடி தலைமையில் அதுவும் வரும், அங்கே அதிமுக உடையிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகிருக்கு. அவர் வேலுமணி, சிவி சண்முகம், அப்புறம் விஜயபாஸ்கர் இவங்க 30 எம்எல்ஏ 35-36 பேர் ஒன்றா மீட் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 30 எம்எல்ஏக்களோட ஏன்னா 47ன்னு சொன்னால் 3ல் 2 பார்த்தீங்கன்னா 32க்கு மேலே பிரிஞ்சாதான் நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரும். ஸோ அப்போது 36 பேர் இவங்க தனியாக மீட் பண்ணியிருக்காங்க, 35-36 பேர். அதே 35-36 அந்த கணக்கு வரும். அவர் எடப்பாடியை தனியாக மீட் பண்ணவங்க இந்த பக்கம் இவங்க மீட் பண்ணும்போது அங்கே 11 பேரில் ஏதோ ஒரு 7-8 பேர் போனாங்க. மிச்சம் ஒரு 3 பேர் இங்கேயும் வரல அங்கேயும் வரல. ஆனால் பொதுவான மீட்டிங் எடப்பாடி தலைமையில் வந்தபோது 47 பேரும் அட்டன் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக மீட் பண்ணுறது இப்போ ஏதோ அந்த அதிமுக. அப்போ அந்த ஆதரவு வந்தால் இந்த குழப்பம் நீடிக்கும். ஏன்னா இப்போ அந்த ஆதரவு நான் சொல்கிறது என்னன்னால், எடப்பாடி தலைமையில் திமுகவே ஆதரவு கொடுக்கறதாக 2 நாளாக பேச்சு இருந்தது.
அப்புறம் திமுக குடும்பத்துக்குள்ளேயே வந்து உள்ள பெண்கள் அவங்க அவங்க அவர்கள் செல்வி பெங்களூரில் செல்வி கருணாநிதியோட மூத்த மகள், அதுக்கப்புறம் கனிமொழி, அதுக்கப்புறம் கயல்விழி வந்து மூக்க அழகிரியோட பொண்ணு. அவங்க இதுலேயே போய் தாவேகா விழாலேயே பதவியேற்பு விழாலேயே கலந்துட்டாங்க. இவங்களாம் வந்து நீங்கள் வந்து அப்படி போய் அதிமுகவோட இவ்வளோ நாளாக நம்ம வந்து 10 நாள் முன்னால் வரைக்கும் இரு துருவங்களாக இருந்துட்டு திடீர்னு நம்ம அவங்களுக்கு ஆதரவு தந்தோ இல்லை ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைச்சா மக்கள் நம்ம எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வந்து கோவப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க அப்படின்றது நமக்கு கிடைத்த செய்தி. சில பத்திரிகைகளில் கூட நாசூக்கா அதை பற்றி எழுதியிருந்தாங்க. கனிமொழி அவர்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்தார்னு சொல்லி வந்தது. அது ஒரு சரியான என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதிமுகனா இது மகாராஷ்டிரா மாதிரி இடங்கள்லாம் அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்கலாம்னா மகாராஷ்டிரா வேறு, தமிழ்நாடு வேறு. மற்றதுக்கெல்லாம் சொல்கிறோம்ல, உத்தரப்பிரதேசம் வேறு, தமிழ்நாடு வேறு, மகாராஷ்டிரா வேறு, தமிழ்நாடு வேறுன்னு. இங்கே உள்ள மக்கள் வந்து அப்படி அங்கே மகாராஷ்டிராவில் யதார்த்தமாக சிவசேனா உடஞ்சி மாறிகிரி வந்து இதெல்லாம் முதல் நாள் வரைக்கும், அதான் தேர்தலில் ஜெயிக்கிற வரைக்கும் பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணியில் ஜெயிச்சுட்டு முதல்வர் யாருன்ற பிரச்சனை வரும்போது காங்கிரஸோடு சேர்ந்து 24 மணி நேரத்தில் பல்ட்டி அடித்த அந்த இதெல்லாம் வந்து மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. ஆனால் மறுபடியும் ஏக்நாத் ஷிண்டேவை வந்து அங்கேருந்து எடுத்து அஜித் பவாரை தனியாக பிரித்து இதெல்லாம் அங்கே நடந்துச்சு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி ஒரு அரசியலில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த தடவை பார்க்குற மாதிரி ஒரு குழப்பம் வந்து இதுக்கு முன்னால் வந்ததில்லை. அந்த வகையில் வந்து இப்போது அதிமுக ஒரு கால் விரிசல் அடையுமோ, பிளவுபடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தெரியுது. அது எப்படி வரும்ன்றது தெரியல. இன்னொன்று வந்து என்ன பார்க்கணுன்னா, இப்போது வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லக்கூடிய இந்த 4 கட்சிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், இந்த கட்சிகளை வந்து இவர் விஜய் அவர்கள் வந்து முன்னால் தேர்தல் போது என்ன பேசினார், இது கல்லாப்பெட்டி கூட்டணி, அறிவாலயத்தை பார்த்து யாராவது கட்சிக்காரங்க ஏதோ இந்த சின்ன கட்சிகாரெலாம் நடந்து போனாலே டக்குன்னு பிடிச்சி போட்டு அவர்கள் ஊழலில் கொள்ளையடித்த பணத்தில் ஒரு பங்கு கொடுத்து அவங்கள கூட்டணி கட்சி ஆக்கிடுவாங்க திமுகவில். அப்படி கல்லாப்பெட்டி கூட்டணி என்று கிண்டல் அடித்திருக்கிறார். இப்போ கல்லாப்பெட்டி கூட்டணி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அவரை சுற்றி தான் நிற்கிது. நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா முன்னால் ஸ்டாலின் அவர்கள் இடது கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீகு, காங்கிரஸ், பிசிகா, இப்போ அதான் முஸ்லீம் லீகுன்னு. அது ஜவஹர்லாலாம் திமுக ஒரே சூரியனில் நின்றதுனால தமிமுன் அன்சாரிலாம் வர முடியாது. இல்லைன்னா அவங்களும் வந்திருக்கலாம், வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட்டு இப்படி நடந்து போச்சு. இப்போ அதே கல்லாப்பெட்டி கூட்டணியோட ஆதரவோடு தான் இவர் வந்து ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு அழுத்தமும் சூழ்நிலையும் உருவாயிருக்கு. நம்ம அரசியலில் இதெல்லாம் வந்து யதார்த்தம்னு எடுத்துக்கிறோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி வந்தால் வந்து எவ்வளோ நாள் வந்து அவர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பார்கள்? ஏன்னா எல்லாம் வெளியில் என்ன பேசுகிறாங்க, திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு பேச்சு அடிபடுது. அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவரவர்களுடைய கட்சியுடைய வளர்ச்சிக்காக கூட வந்து அவங்க போயிருக்கலாம், எதிர்காலத்தை நினைத்து போயிருக்கலாம். ஆனால் அப்படி உண்மையிலேயே அது திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு ஏன் ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லி பண்ணாங்கன்னா அந்த ஆட்சி வந்து எந்த நேரமும் கவிழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு விஜய்க்கு இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தம். இது நம்ம வந்து ஆட்சி கவிழணும்னு நினைக்கல. நம்ம வந்து ஆட்சி நல்லபடியாக எந்த ஆட்சி அமைந்தாலும் முழுதாக 5 வருடங்கள் ஆட்சி செய்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது தான் நமது எதிர்பார்ப்பு. அவருக்கு வாக்களித்தவர்களுடைய எதிர்பார்ப்பும் அதான். அவருக்கு வாக்களிக்காதவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வாக்களித்தவர்கள் 1.7 கோடி, திமுகவுக்கு கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள் 1.5 கோடி. அதில் கொஞ்சம் பேர் இந்த விசிக வந்து இந்த அவர் சொல்கிற கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்கிறவங்களுக்கு சேர்த்து அந்த 1.5 கோடி. அதிமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 1.3, ஏறக்குறைய 20 லட்சம் கேப்பு, கொஞ்சம் முன்ன பின்ன. அப்போது விஜய்க்கு 35% வந்ததுன்னா என்ன அர்த்தம்? சீமானுக்கு 4% வந்தது. அதை கழித்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அதிமுக ஒரிஜினல் தேர்தலில் நிற்கும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட 62 பேருமா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58-60% வருது.
அப்போது அதாவது மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் 4.5 கோடி பேருடைய ஆதரவோடு அவர் வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. அதில் 1.7 அவர் வாங்கியிருக்காரு. அதுவும் முதல் தடவையாக வந்து அரசியலில் முதலாக நுழைந்து முதல் தேர்தலிலேயே வாங்கியது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நம்ம அந்த கிரெடிட்டை கொஞ்சம் கூட நம்ம வந்து கொச்சைப்படுத்த விரும்பலை. ஆனால் அந்த ஆட்சி நீடிப்பதற்கான சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த மாதிரி பேசும்போது இந்த வெளியில், ஏன்னா அவங்க பேசுகிறதே வித்தியாசமாக இருக்குது. இந்த கூட்டணி திமுகலேருந்து வந்த இவங்கெல்லாம், நாங்கள் இன்னும் திமுக கொள்கை அளவில் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், அதே சமயம் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம். இதுலேயே விசிகால வன்னியரசு எனக்கு அமைச்சர் வேணுன்றாரு, மற்றவங்களாம் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுக்கணும், அப்படி போய் நம்ம அமைச்சர்னு சொல்லி உள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் போது வெளியே ஒரு மாற்று முடிவு எடுப்பதற்கு அது தடையாக இருந்துவிடும் அப்படின்னு விசிகால மற்ற சிந்தனை செல்வன், ரவிக்குமார், ஒரு ஆளூர் ஷானவாசி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இது ஒரு ஆக அது அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் குழப்பம் இருக்கிறது. அதே மாதிரி சிபி ஒரு தளி ராமச்சந்திரன் கம்யூனிஸ்ட் கட்சி, அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அவர் மீது சில வழக்குகள் இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் வந்து கிரிமினல் வழக்குகள், அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் இருக்கணும்னா நமக்கு ஒரு அமைச்சர் மாதிரி வாங்கிட்டா அது ஒரு சேஃப்டியாக இருக்கும், அதனால் வந்து அமைச்சர் வேணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்கிறாங்க. இப்படி உள்ளுக்குள்ளே ஒரு இந்த கூட்டணி கட்சியில் 2 பேர் வந்தாலும் அந்த 2 பேருக்குள்ளேயே ஒரு 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 என்ன சொல்கிறது, கருத்து வேற்றுமை இருக்குது. அவர்களுடைய சுயநலன் கருதி, அரசியல் நலன் கருதின்னு சொன்னால் கூட இது ஒரு பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து ஒரு பகுதி, அந்த 36 பேர், வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்களுடைய பகுதி, ஒரு கால் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதாக வந்தால் அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த திமுகவிலிருந்து வந்த கூட்டணி எல்லாரும் வந்து இவங்க அவசியம் இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ அவங்க எடுத்தோன்னே வந்து இந்த கூட்டணியில் வந்து கலந்துப்பாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு இவங்க வந்து நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குறேன்னு யாராவது 1ஓ 2ஓ வந்து வெளியில் போனால் கூட அந்த நம்பர் குறையும் இல்லை. அப்போ அந்த அதிமுக வேலுமணி தலைமையிலான, அது சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த குரூப் வந்து 36 பேர், அவங்க 47 பேரில் 36 பேர்னா 3ல் 2 32 தான் வருது. அதுக்கு மேலேன்னா நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி ஆதரவு கொடுத்தால் இவங்க யாரும் வெளியே போனால் கூட இந்த ஆட்சி காப்பாற்றப்படும். நிச்சயமா நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதுதான் இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சவால்கள். இது அரசியல் ரீதியாக, ஆட்சி நிர்வாகம் ரீதியாக பார்க்கும்பொழுது அவர் சொன்ன அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி தேவைப்படுது. 33 வாக்குறுதிகள் கொடுத்தவர், அதில் 14 இந்த பெண்களுக்கானது, மீனவர்களுக்கானது முக்கியமானது. அந்த 33ல் எல்லாத்தையும் இல்லாமல் ஒரு 14 மட்டும் முதல்ல எடுத்து கொடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி, 1.25 2 லட்சம் கோடி வருது. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம சொல்கிறது ஒரு ஆண்டுக்கு 4.5 லட்சம் கோடி. இதில் பாதி பணம் வந்து 2 லட்சம் கோடிக்கு மேலே வந்து சம்பளம், அரசு ஊழியர் சம்பளம், ஓய்வூதியம், அப்புறம் இந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு வட்டி கிட்டத்தட்ட 70,000 கோடிக்கு மேலே வருது. இது சேர்த்தாலே ஒரு 2.25 லட்சம் கோடி தான் பாதி பணம் பட்ஜெட்டில். பாதி பணம் பட்ஜெட்டுக்கு கொடுத்துட்டு 33ல் 14 வாக்குறுதிகளுக்கு வந்து ஒரு இன்னொரு 2 லட்சம் கோடி மிச்ச பாதியும் கொடுத்துட்டா, இந்த துறைகளுக்கெல்லாம் கட்டமைப்பு துறைகள் எத்தனை துறை இருக்குது, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, பிடபிள்யூடி, ஒரு பிரிட்ஜு கட்டணும், சீர் பண்ணணும், நீர்நிலைகளை சரி பண்ணணும், கல்வி, பள்ளிக்கூடங்கள், எதுக்குமே பணம் இல்லை. அப்போ மேலும் பணம் இல்லைன்னா நான் சொல்கிறது அரசாங்கத்தில் இல்லை, மேலும் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ விஜய் அவர்கள் முதல்வரானோன்னு என்ன சொல்லியிருக்காரு, கடந்த அரசு வந்து கஜானாவை காலி செய்திருக்கிறது, 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். அது வந்து திமுக அரசு அப்படி தான் விட்டு சென்று இருக்கிறது. அது கூட ஸ்டாலின் வந்து இப்போ தான் தெரியுமா இவர் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, பிப்ரவரியிலே தான் நாங்கள் அறிக்கை கொடுத்துட்டுமே, அதுக்கப்புறம் என்ன வெள்ளை அறிக்கைன்னு பதில் கூட கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தெரியும் 10 லட்சம் கோடி, பொதுமக்களுக்கே தெரியும் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது தெரிந்த விஷயம். இப்பொழுது விஜய் வந்து
வெள்ளை அறிக்கையை நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு என்னென்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னால், ஓ இவரும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டாரோ, அதற்கு காரணம் வந்து நிதி இல்லை, அப்புறம் வழக்கம் போல் ஒன்றிய அரசு எங்களுக்கு வஞ்சித்து விட்டது. அப்போ திமுக இது வரைக்கும் என்ன வசனம் ஏற்கனவே அதே கல்லாப்பட்டி கூட்டணி தான் இங்கே வந்திருக்கு, அதே கொள்கைகள் தான் இங்கேயும் கிட்டத்தட்ட வருது. மறுபடியும் அதே அந்த ஒன்றிய அரசுகளை வஞ்சித்து விட்டது அப்படின்னு சொல்லி இதை ஒரு சாக்காக்கிட்டு அதனால் உங்களுக்கு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லைன்னு சொன்னால் அப்போ என்ன ஒரு சூழ்நிலை வந்துடும்னா, இதுக்கு திமுகவே பரவாயில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். நம்ம வந்து அந்த எண்ணம் வரணும்னு நம்ம சொல்லலை. அந்த எண்ணம் வராமல் விஜய் வந்து தன் மீது மக்கள் வைத்திருக்கும் எதிர்பார்ப்பு, இப்போ வந்தவனோட ஒரு 3 நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த மின்சாரம் அந்த 200 யூனிட்டு, அது கூட ஒரு சின்ன குழப்பம் இருந்தது, அந்த ஏற்கனவே உள்ள 100 யூனிட்டு உண்டா இல்லையான்னு. சாயந்தரமே அது சரியான அதுக்கான கிளாரிஃபிகேஷன் அந்த டிஎன்ஏபி அவர் சேர்மன் கொடுத்துட்டார், தலைவர் வந்து அந்த துறை தலைவர் வந்து கொடுத்துட்டாரு. இல்லை 500 யூனிட்டுக்கு மேலே வாங்கின வந்து செலவு பண்ண கன்சியூமர் பயனாளர்களுக்கு கூட அந்த 100 யூனிட் உண்டு. ஆனால் அதே 2 மாதத்துக்கு ஒன்று தான். திமுக வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் பில்லிங்கன்னு சொன்னாங்க. இவர் அதை பற்றி நேற்று ஒன்றும் பேசலை, எனக்கு தெரிஞ்சு மாற்ற மாட்டார். அதே 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கண்டினியூ பண்ணுவார். ஏன்னா ஒரு மாதத்துக்கு 200 யூனிட்டுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தா இன்னும் வருமானம் அடிபட்டு போகும். ஏன்னா நீங்கள் கடனை ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா எங்கேயாவது வருமானம் வந்து வரணும் இல்லையா, பெருக்கணும் இல்லையா. அந்த வகையில் வந்து அது ஒன்று. ரெண்டாவது அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மகளிர் காவல் நிலையம் இருக்குது, அங்கேயே இது பண்ணலாம். இல்லைனாலும் இந்த காவல்துறையில் இத்தனை பேர் இருக்காங்க, இதுக்காக தனியாக அதிரடிப்படை வைக்கணும்னு சரி, வைக்கிறதுனாலையும் தப்பு இல்லை, ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக தனியாக வந்து ஒரு, ஆனால் வந்து அதில் வந்து ஒரு ஐஜி, ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பி அந்த மாதிரி ஒரு இதாக இருக்காங்க. இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா, நம்ம வந்து அதை விமர்சனமாக வைக்காமல் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, பாசிட்டிவாக ஒரு ஆரம்பம் தானே, எதுவுமே ஒரு தொடக்கம் ஏற்பட்டால் தானே அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் வளர முடியும். முதல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் விரிவாக்கம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையில். ஏன்னா திமுக அரசு வந்து பதவி இழந்ததற்கு மிக முக்கிய காரணம் இந்த பெண்கள் பாதுகாப்பு, அதை ஒட்டிய சட்டம் ஒழுங்கு, கஞ்சா, இந்த விஷயந்தான். இந்த கஞ்சா விஷயத்துலேயும் போதை விஷயத்துலேயும் ஒரு தனி பிரிவு ஒன்று ஏற்படுத்துகிறேன்றார். உண்மையிலேயே பார்க்க போனால் தமிழ்நாடு காவல்துறையில் போதை தடுப்பு பிரிவுன்னு ஒன்று தனியாக இருக்குது. மத்திய அரசுடைய நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவை தவிர இது ஒன்று இருக்குது. இருந்தாலும் எதுவுமே அதுக்குன்னு இப்போது ஜெயலலிதா பீரியடில் வந்து அவங்க வந்து தனியாக நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக தனியாக ஒரு சட்டமே ஏற்றுனாங்க. அதுக்கு முன்னால் நில ஆக்கிரமிப்பு வந்து ஏதோ அதுக்கு வந்து விதிமுறைகளே இல்லைன்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அப்போ அதுக்கு முன்னால் நடந்த திமுக ஆட்சியில் மிக அதிகமாக நில ஆக்கிரமிப்பு நடைபெற்றதால் அதுக்கு தனியாக சட்டம் கொண்டாங்க. ஸோ அதே மாதிரி இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு பண்ணாருங்கிறது வரவேற்கத்தக்கது. இது நடைமுறையில் எப்படி போகிறது என்பதை நம்ம வந்து ஒரு நாளும் தினமும் விமர்சனம் பண்ணுறது நியாயம் இல்லை. ஏன்னு கேட்டால் வந்து செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் கொடுக்குறோம். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் விமர்சனங்கள் செய்யலாம். ஆனால் அதே சமயம் கொஞ்சம் சாஃப்டாக செய்யணும். ஒரே ஒரு வருத்தம், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். மற்றபடி வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் சொல்லி எதிர்பார்ப்புகளையும் சொல்லிட்டோம். ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, முதல் நாளே வந்த உடனே ஒரு 40 யூடியூப் இல்லை, இது இவங்க அந்த ட்விட்டர் அவங்கள வந்து ஏதோ அரசை எதிர்த்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை ட்விட்டர் நிறுவனத்துக்கு எழுதி அதெல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம்லேருந்தே எழுதியிருக்காங்க. அரசு சார்பில் காவல்துறை திமுகவில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு யூடியூப்பில் எதிர்ப்பாக பேசிட்டாங்கன்னா அவங்களே இந்த திமுக ஐடி விங்க வச்சுக்கிட்டு வேறு பேரில் போட்டு ஒரு ரிப்போர்ட் அடிச்சு விடுவாங்க. அது ஒரு தனியானது. பட் அதையே வந்து இவங்க வந்து அரசு அதிகாரபூர்வமாக செய்கிறது என்றால், அப்பொழுது இந்த அரசை யாருமே விமர்சனம் செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணம் இருந்தால்
அப்படி இருக்கா மாதிரி தெரியுது. ஏன்னா நாளே இப்படி வந்து ஒரு 40 பேர் வந்துன்னா அதில் பார்த்தீங்கன்னா பிரபலமான யூடியூபர்களும் அது இப்போ இந்த ட்விட்டரில் யூடியூபர் தான் ட்விட்டர்லேயும் இருக்காங்க, இதுலேயும் இருக்காங்க, ஊடகவியலாளர்கள். அவர்களுடைய விமர்சனங்களை வந்து நீங்கள் வந்து தாங்கிக்கிற மனப்பான்மை, பக்குவத்தை பெற வேண்டும். ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அரசியலுக்கு வந்தாலும் சரி, விமர்சனம் என்பது வரத்தான் செய்யும். அதெல்லாம் பயந்துக்கிட்டு தானே ரஜினிகாந்த் வரல. அது தாங்குற அளவுக்கு தனக்கு அந்த சகிப்புத்தன்மை அது தேவையா அப்படின்னு ஒரு யோசனையில் வந்து அவர் வரல. இவர் வந்துட்டார், ஆட்சிக்கும் வந்துட்டார், வாழ்த்துக்கள். பட் இது மாதிரி வந்து கருத்து சுதந்திரத்தை தடை செய்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை முதலியே வந்து உருவாக்குறது வந்து ஆட்சிக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லை. நம்ம வந்து எதிர்பார்ப்புகளை சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லிட்டோம், எங்கே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதையும் சொல்லிட்டோம். மேலே எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாம் விஜய் அவர்கள் பதவியேற்கும் போது சொன்ன மாதிரி நல்லதே நடக்கட்டும். பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.